நீங்க எங்க அண்ணனை நினைக்கவே இல்ல, என்னைய பேசுற அதே வார்த்தையை உங்க அம்மாவும் பேசிப்பாரு, மறந்துட்டீங்க, நீங்க ஜாலியா இருக்கீங்க, அந்த மாதிரி விஷயம் வந்து இந்த பையன் மட்டும்தான். உதயா உங்க அம்மா எங்கன்ற மாதிரியும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்க அப்பா அம்மாவை எங்க, சாமுக்கு முடியலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா, அவங்க கூட பண்ணவங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த வீடியோவும் எந்த வேலையுமே மைண்ட்ல இல்ல. டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா உதயா சுமதி. ஆக்சுவலாக இவங்க வந்து 2 days முன்னாடி வந்து சாம் குட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமான ஒரு சோகமான ஒரு வீடியோ வந்து 2 days முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அதை பார்த்து ஏகப்பட்ட பேர் சாம் குட்டிக்கு என்னாச்சு, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஏதாச்சும் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் அதுக்காக சாம் குட்டிக்காக நிறைய பேர் ப்ரே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை தான் சாம் குட்டிக்கு இப்போ என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த சாம் குட்டிக்கு இப்போ எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ வந்து சாம் குட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சாம் குட்டிக்கு நீங்கள் ப்ரே பண்ண மாதிரி இப்போ வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்ளை மாதிரி கொடுத்துருந்தாங்க.